வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த மாத அதாவது தை மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். அதனால் வரவிற்கு மேல் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ள குரு பகவானின் சுப பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் கருத்து வேற்றுமைகளும் ஏற்படும். அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படும். கணவன் மனைவர் இடையே கருத்து வேற்றுமையினால் தேவையற்ற வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்படக்கூடும். கண் பார்வை சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்கள் மீது ஏதாவது குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் எதிர்காலத்தை பற்றிய வீண் அச்சமும் கற்பனையான கவலைகளும் மனதை அரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் உண்டாகும். மனதில் நிம்மதி குறையும். ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் உங்களுக்கு வேதனையை அளிக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதம் ஏற்படும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனாலும் அதில் உங்கள் மனத்திற்கு திருப்தியாக இருக்காது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை உண்டாகும். சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினரை பொறுத்தவரை வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் தாமதமாகும். அதனால் பண நஷ்டம் உண்டாகும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அதனால் பணச்செலவும் உண்டாகும். கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த மாதம் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். வருமானம் குறையும். சங்கீத சபாக்களின் பாராமுகம் உங்களுக்கு கவலை அளிக்கும்.